பேர் உடல். இது பேசும். நீங்க சிவசிவான்னு சொன்னாலும் அது பேசும், சிவாய நமன் சொன்னாலும் அது பேசும். அதே போல இந்த ஒளியை கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்குள்ள உடலுக்குள்ள இருக்கிற நோய் நீங்கும், பிணி நீங்கும். தாங்கு தாங்கு தக்க தாங்கு தாங்கு தக்க தாங்கு தாங்க. இது வந்துட்டு நட வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாமி அங்கேருந்து வரும்போது அழகா ஆடி அசந்துன்னு வருவார். நம்மளுடைய ஒவ்வொரு பயணத்திலையும் நிறைய கதைகள் இருக்கும், நிறைய ஆச்சரியங்கள் இருக்கும். அதுவும் நீங்க தனியா பயணிச்சு பாருங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக பல ஆச்சரியமான விஷயங்கள பரிசா வச்சிருக்கும். அப்படி நாம பயணித்த இந்த திருவண்ணாமலையில பல ஆச்சரியமான விஷயங்கள், பல அதிசயமான விஷயங்கள் தான் நடந்தது. அத நான் உங்களுக்கு வீடியோவா எடுத்திருக்கேன். இந்த வீடியோல நம்ம யார பார்க்க போறோம் அப்படின்னா, அடி அண்ணாமலை பக்கத்துல மாணிக்கவாசகர் கோயில் இருக்கு. அந்த கோயில்ல தான் இந்த சிவனடியார்கள பார்த்தோம். ஆடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்து உரைந்தாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, மலையானே போற்றி போற்றி. இப்படி பேர் பார்த்தீங்கன்னா பஞ்சநாதவாதிய திருக்கூட்டம், அம்பத்தூர், சென்னையில் இருக்குது. நம்ம பரம்பூருக்கு மட்டும் தான், சிவபெருமானுக்கு மட்டுமே வாசிக்கக்கூடிய வாத்தியம் இது. அதுக்காக தான் இது கைலாய வாத்தியம்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னோர்கள் பேர் வச்சுருக்காங்க. இது மீட்டு நமக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரி ராமலிங்க ஐயான்னு சொல்லிட்டு அவங்க தான் நமக்கு ஒரு வாத்தியமாக மீட்டு கொடுத்தாங்க. அவர் மூலிமா வந்துட்டு ஒரு திருக்கூட்டமாக இது பரவி இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாமே இது வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே இன்னும் நிறையா இருக்குது, இதில் நிறையா வாத்தியங்கள் இருக்குது. நிறையா வாத்தியங்கள் வந்துட்டு இது இருக்குது. இந்த பக்கம் நம்ம ராமநாதபுரமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயே வந்துட்டு ஜிம்லா மேளம்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அது இன்னும் அருமையாக இருக்குது. சாமிக்கு வாசிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இறைவனுக்காக வாசிக்கப்படுது தான். சாமி எழுந்தல, அதாவது வீதி உலா வராதுனாவே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா இருக்கும், அருமையாக வாசிக்கிறதுக்கு. திருவிழா காலங்களில் வாசிக்கலாம். இப்போ அம்மா வாட்சி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வெண்செங்குன்னு சொல்லுவாங்க, வெண்மை நிறம் உடையது இது. இதை நம்ம எரிச்சாலும் வந்து அது தன்மை மாறாது. இருக்கும்போதும் வெண்மையை கொடுக்கும், அது எரிச்சாலும் அது வெண்மையை கொடுக்கும். இது எதுக்கு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இறைவன் எழுந்தருள் பண்ணும்போது முதல்ல ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருள் எழுந்து, அதாவது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு புறப்பாடு ஆகுதுனாவே அங்கே ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். அதுக்காக முதல்ல வந்து இந்த நாதத்தை வந்து அந்த அதிர்வை ஏற்படுத்தியதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டத்தாரைன்னு சொல்லுவாங்க. நெடுந்தாரை, குட்டத்தாரை, திருசனம்னு சொல்லுவாங்க. இது மூன்றும் இசைப்பாங்க இதுக்கப்புறம் வந்து சாமிக்கு. வாசி. அடுத்து பார்த்தீங்கன்னா சித்தேரின்னு சொல்லுவாங்க இதுக்கு. பையங்க வாசிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு உடல், இதுக்கு பேர் திருவுடல்னு சொல்லுவாங்க. இறைவனுக்காக வாசிக்கப்படக்கூடிய கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெண்சங்கு, குட்டத்தாரை, பறை, உடல், நெடுந்தாரை, இவை அனைத்துமே இறைவனுக்காக வாசிக்கக்கூடியது. கைலாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூதகானங்களை வாசிக்கக்கூடிய வாத்தியம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பேர் உடல். இது பேசும். நீங்கள் சிவசிவான்னு சொன்னாலும் அது பேசும், சிவாய நமன் சொன்னாலும் அது பேசும். அதே போல் இந்த ஒளியை கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்குள்ள உடலுக்குள்ள இருக்கிற நோய் நீங்கும், பிணி நீங்கும். அதுக்காக தான் இது முழுக்க முழுக்க சாமி. இன்னைக்கு அண்ணாமலர் புறப்பாடு இருக்குதுனாக்கா அது ஒருத்தர் வந்துட்டு அந்த உடலை வாசிட்டு தான் வருவார். இன்றைக்கும் அது எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது. இது திருவுடல், இதுக்கு பேர். நான் அதை வாசிப்பேன். இந்த கருவி போய் பார்த்தீங்கன்னா திருசனம்னு சொல்லுவாங்க. இதுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டது. ஞானசம்பந்த பெருமானுக்கு வந்து இறைவன் கொடுக்கப்பட்டது. திருசனமும் வந்துட்டு பொற்காலமும் சாமி கொடுத்துருக்காரு. இதுதான் ஆகமும் சொல்லியிருக்குது. நம்ம முன்னோர்களும் அதை தான் சொல்கிறாங்க. இது நல்லாயிருக்கும்.
தாளம், பிரம்ம தாளம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கருவிகள் எல்லாம் சேர்ந்து இசைச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா தாங்கு தாங்கு தக்க தாங்கு தாங்கு தக்க தாங்கு தாங்க. இது வந்துட்டு நட வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாமி அங்கேருந்து வரும்போது அழகாக ஆடி அசந்துன்னு வருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாத்தியம் பார்த்தீங்கன்னாக்கா பெருமான் வந்துட்டு வசந்த மண்டபத்தில் எழுந்து அழகாக ஒய்யாளியில் வந்து ஆடி பாடி வந்துட்டு தாண்டம் ஆடி அழகாக இடுப்பு மேலே உட்காந்துட்டு வீதி உலா வர்றதுக்காக தான் இந்த எல்லாமே இந்த இசை எல்லாமே இப்போ நம்ம வாட்சி காட்டுறது எல்லாமே வந்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பறைன்னு சொன்னாவே ஆதினாவே நமக்கு தெரிஞ்சிடும். முதல்ல நமக்கு எந்த கருவி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பறையும் பஞ்சவாதியம்னு சொல்லுவாங்க, மழுன்னு சொல்லிட்டு. பழைய ஆலயத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மழு வச்சுருப்பாங்க, பஞ்ச கண்ணு வச்சு இது பண்ணுங்க. இது 2 தான் வாசிப்பாங்க. தாண்டவம், அந்த தாண்டவம் இசைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா தானாக ஒரு உடல் தனியாக நின்னாலும் சரி, உள்ளுக்கு இருக்கிற இறைவன் வந்து தானாக ஆடுவான்னுவாங்க. அந்த தாண்டவம் இப்போ போடுவாங்க, அதுவும் அப்படியே எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் இறைவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒய்யாளின்னு சொல்லுவாங்க. அப்பா தட்டு.
இந்த மாதிரி நல்லா இதில் வாசிக்கிறாரு சாமி. நம்ம சிவாய் நம்ம திருச்சிட்டோம் சிவா 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 சிவா.